தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். 8118 பேருக்கு அம்மா ஸ்கூட்டர் மானியம் எப்பொழுது கிடைக்கும்? இது சென்னை மாநகராட்சிக்கு மட்டும்தாங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ் பத்தின தகவல் எதுவும் கிடைக்கல. கிடைச்சதுன்னா கண்டிப்பா அப்லோட் பண்ணுங்க. அம்மா ஸ்கூட்டர் மானியம் வழங்க LLR எனப்படும் ஓட்டுநர் பயிற்சி உரிம சான்றிதழ் அளித்தவர்கள் ஓட்டுநர் உரிமம் வழங்க காலதாமதம் செய்வதால் தற்சமயம் ஸ்கூட்டர் மானியம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதனால் கடந்த நிதியாண்டில் தேர்வு செய்யப்பட்டவர்களில் 4500 மகளிருக்கு மட்டும் தற்சமயம் மானியம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. 2017-18 நிதியாண்டில் 1 லட்சம் பேருக்கு மானியம் வழங்க ரூபாய் 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் சென்னை மாநகராட்சியில் 9518 பேருக்கு மானியம் வழங்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் மானியம் பெற சென்னை மாநகராட்சியில் மட்டும் விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை 35,000க்கும் அதிகம். இந்த திட்டத்தை ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளான பிப்ரவரி 24இல் சென்னையில் பிரதமர் மோடி அவர்கள் துவங்கி வைத்தார். அப்பொழுது முதல் கட்டமாக 1400 மகளிருக்கு ஸ்கூட்டர் மானியம் வழங்கப்பட்டது. கடந்த 2017-18 நிதியாண்டு முடிந்த நிலையில் இன்னும் 8118 பேருக்கு ஸ்கூட்டர் மானியம் வழங்கப்படாமல் உள்ளது. இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. குறிப்பாக ஆளும் கட்சியினரின் தலையீடு காரணமாகவே மானிய ஸ்கூட்டர் வழங்குவது தள்ளி வைக்கப்படுவதாக தற்சமயம் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் கூறியதாவது, விண்ணப்பித்தவர்களின் சான்றிதழ்களை சரிபார்க்கும் பணிகள் தற்சமயம் நடந்து வருகிறது. பெரும்பாலானோர் ஓட்டுநர் உரிம பயிற்சி சான்றிதழ் மட்டுமே அளித்துள்ளனர், அதாவது LLR. அவர்களிடம் ஓட்டுநர் உரிமம் அளிக்க உத்தரவிட்டுள்ளோம். தற்பொழுது 4500 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு விரைவில் ஸ்கூட்டர் மானியம் வழங்கப்படும். மற்ற ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு விரைவில் அனைவருக்கும் வழங்கப்படும் என்ற தகவல் வெளிவந்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் 2017-18 ஆண்டில் 8118 மகளிருக்கு இருசக்கர வாகன மானியம் வழங்க முடிவு செய்யப்பட்டது. அடுத்த நிதியாண்டு வந்த பிறகும் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட மானியம் கிடைக்க பெறாமல் பெரும்பாலான மகளிர் உள்ளனர். நடப்பு நிதியாண்டில் எவ்வளவு பேருக்கு மானியம் வழங்கப்பட்டது என்ற விவரம் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. புதிதாக விண்ணப்பம் பெறப்படுமா அல்லது ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கு வழங்கப்படுமா என்பதும் தற்சமயம் தெரியவில்லை. இது குறித்த அதிகாரிகளை கேட்டபோது தற்போதைக்கு ஏற்கனவே அறிவித்த நபர்களுக்கு மட்டும்தான் மானியம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நடப்பாண்டு குறித்து எந்தவித தகவல்களும் இல்லை என்றனர். எனவே நடப்பாண்டு ஸ்கூட்டர் மானியம் உண்டா என்பது பெரும் குழப்பமாகவே உள்ளது. நண்பர்களே, நீங்க இருசக்கர வாகனத்திற்கு விண்ணப்பம் செஞ்சிருக்கீங்களா? உங்களுக்கு மானியம் கிடைச்சிருக்கா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் பலருக்கும் பயனுள்ளதா இருக்கும். அம்மா ஸ்கூட்டர் மானியம் சம்பந்தப்பட்ட பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.